ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்ப ஈஸ்வரர் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம். ஸோ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2:55க்கெலாம் நாங்கள் கிளம்பியாச்சு. எங்களுக்கு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாகவே கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது எங்களுக்கு 6 பாஸ் கிடச்சிது. என் ஃப்ரெண்டு தான் அரேஞ்ச் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும் இந்த டைமில். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சைடில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பாஸ்க்கும் ஒவ்வொரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சைடு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் மூலமாக போயிட்டுருக்கோம். கோபுரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே என்ட்ரி ஆனதோ பார்த்தீங்க அப்படின்னா வைபு வேறு லெவலாக இருக்குது. ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. அதுவும் சின்னதாக வச்சுருந்தாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:45 5 மணி தாங்க இருக்கும். எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்றதை மட்டும் பாருங்கள். நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து பைப் மூலமாக ஒரு கனெக்ட் பண்ணி கீழே எல்லாருக்குமே பைப் மூலமாக மழை மாதிரி அப்படியே பொழிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பரு. தேசமங்கை கரசி அம்மா வந்து அவங்க ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அவங்களும் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து 17 வருஷம் கழித்து இந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்களாம். காஞ்சிபுரத்துலேயே இது பார்த்திங்க அப்படின்னா ஏகாம்பநாதர் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. 2500 வருஷம் பழமையான கோவிலாங்க இது. நிலம் வாங்குறவங்க இங்கே வந்து சுவாமியை தரிசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாள் இங்கே வந்து மண்ணால் செஞ்ச லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மேலே ஏறத்துக்கும் பர்மிஷன் கிடச்சிது. ஸோ அங்கேயும் போய் சுவாமியை நல்லா தரிசிச்சுட்டு அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்களுக்கு அன்றைக்கி. கிடைச்ச பாக்கியத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாளை பிற்பாடு என் பசங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவில் கும்பாபிஷேகம் எங்கள் அம்மா அப்பா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டம் அவ்வளோவா இல்லை, அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 மண்டபம், அழகு மலராடு அந்த பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் இருக்கும். 1000 லிங்கத்தையும் ஒரே கல்லால் செஞ்ச ஒரு லிங்கம் இங்கே இருக்குது. கோவிலில் நிறைய புதுப்பிக்க விஷயம் நிறைய இருக்குது. இன்னமும் கோவில் வந்து அங்கங்கே புதுப்பிக்காமல் இருக்காங்க. அவ்வளோ பெரிய கோவிலுங்க இது. கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். இந்த 48 நாளுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக சிவபெருமான் உங்களை கூப்பிட்டு வருவார். இந்த மாமரம் பார்த்திங்க அப்படின்னா 5 வகையான மாம்பழத்தையும் கொடுக்கக்கூடிய மரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புதுப்பிச்சு மாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். கோவில் வேறு லெவல் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்படி தான் போச்சு இந்த நாள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லதே கொடுக்கணும், கேட்ட வரத்தெல்லாம் அள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். கண்டிப்பாக போகணும்னு நினச்சிக்கோங்க, கூப்பிட்டு போவார்.